மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் 50 லட்சமாவது பயனாளிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருந்து பெட்டகத்தை வழங்கினார். 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய்களுக்கான மருந்துகளை அவர்களது வீட்டிற்கே சென்று வழங்குவதற்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் 50 லட்சமாவது பயனாளியான பாஞ்சாலிக்கு செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாலப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கே சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருந்து பெட்டகத்தை நேரில் வழங்கினார். அவரின் உடல் நலம் குறித்து விசாரித்த ஸ்டாலின் சிகிச்சை முறைகளையும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தசைகள் தூண்டப்படும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இவருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் மருந்து பெட்டகத்தை வழங்குகின்றார்கள். 10 வருடங்களுக்கு முன்பு கை கால்கள் இயங்காத நிலையில் இருந்த இவர் 5/8/2021 அன்று மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் அவரது இல்லத்திற்கே சென்று மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து மேலும் சிலர் பயனாளிகளின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று அவர்களுக்கு தேவையான மருந்து பெட்டகத்தை முதலமைச்சர் வழங்கினார். அத்துடன் 108 அவசர கால ஊர்திகளின் சேவையையும் முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்ட பயனாளிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துரையாடினார். சாலை விபத்துகளில் சிக்குவோருக்கு அடுத்த 48 மணி நேரத்தில் இலவச சிகிச்சை அளிக்கும் இந்த திட்டம் கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இதில் பயன்பெற்றவர்கள் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பலருக்கும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன. உலக செஸ் சாம்பியன் கிராண்ட் மாஸ்டரான மேக்னஸ் கால்சனை வீழ்த்தி சென்னையைச் சேர்ந்த 16 வயது சிறுவனான பிரக்ஞானந்தா வரலாற்று சாதனை புரிந்துள்ளார். அவரது சதுரங்க விளையாட்டு பயணம் குறித்து அவருடன் நமது செய்தியாளர் சடையாண்டி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். உலகில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய கால்சனை வீழ்த்தி இருக்கிறீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்னு எதிர்பார்க்கல. செஸ் நல்ல பாப்புலாரிட்டி வருது, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எது டேர்னிங் பாயிண்ட்னு நினைக்கிறீங்க? ஓப்பனிங்கே அட்டாக்கிங் கேமாக தான் இருந்துச்சு. 2 பேருமே பரஸ்பரம் காயினை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. நைட்டாக இருந்தாலும் சரி, குயினாக இருந்தாலும் சரி, மாறி மாறி களத்தில் காயின்ஸ்லாம் வந்து வெட்டுப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துல உங்கள்கிட்ட சரண்டர் ஆனார்? எது டேர்னிங் பாயிண்ட்டு? கால்சன் எந்த இடத்துல தவறு செஞ்சார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நைட் C3ன்னு ஒரு நைட் மூவ் வைப்பார், அதுதான் தப்பு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நல்ல அட்டாக் வந்துச்சு அவருக்கு. தமிழ்நாட்டில் சதுரங்கத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? விஸ்வநாதன் ஆனந்த் இவ்வளவு நாள் சதுரங்கம் அப்படின்னாவே தமிழ்நாடு, அது விஸ்வநாதன் ஆனந்த் அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பெயர் இப்போ மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பிரக்ஞானந்தன் இளம் வயதில் சாதனை நாயகன், அடுத்தடுத்து சாம்பியன், யூத் செஸ் மாஸ்டர் சாம்பியன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பிரக்ஞானந்தனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது. ஸோ விஸ்வநாதன் ஆனந்துக்கு அடுத்தபடியாக பிரக்ஞானந்தனை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு எதை உணர்த்துது? அடுத்த கட்ட பயணம் என்ன? இல்லை, ஆனந்த் சார் தான் ரோல் மாடல். ஏன்னா இங்கே நான் ஆடும்போது அவங்க வேர்ல்ட் சாம்பியன். அடுத்தது வந்து நான் வந்து இட்டாலி போகிறேன், அதை நல்லா பண்ணணுன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஜென்ரலாகவே செஸ்ஸில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நிறைய அச்சீவ் பண்ணணும். ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக உருவாகி இருக்கிறீங்க. 16 வயதிலேயே உலகில் எட்ட முடியாத ஒரு உயரத்தை தொட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டையே உலகறிய செய்திருக்கிறீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட பயணம் என்ன? உலக சாம்பியனமே வீழ்த்திட்டீங்க. இவரை நான் பீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், இவரோட எனக்கு டஃப் கேமாக இருக்கும், இவரை நான் சரிக்கு சமமாக உட்காந்து பீட் பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுங்கள்? இது ஆன்லைன் தான். இன்னும் ஓவர் த போர்டில் ஆனா கால்சனை வின் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். மறுபடியும் கால்சனை வந்து நேருக்கு நேராக களத்தில் சந்திக்கணும் அப்படின்னு உங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறீங்க. இந்த நேருக்கு நேராக விளையாடுறதுக்கும் ஆன்லைனில் செஸ் கேம் விளையாடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? நேருக்கு நேர்னா இன்னும் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்போம். ஆப்போனண்ட்டை பார்க்கலாம். இது பயங்கர டிஃப்ரென்ஸ். ஏன்னா அவங்க எமோஷனல்லாம் எல்லாத்தையும் பார்க்கலாம். மூவர்ணத்தில் ஜொலிக்கும் டென்மார்க் தூதரகம், நீதிபதிகளை விமர்சித்த நடிகர் கைது உள்ளிட்ட மேலும் பல்வேறு முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். உலக செஸ் சாம்பியன் மேக்னஸ் கால்சனை தோற்கடித்த தமிழக வீரர் பிரக்ஞானந்தாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், இளம் மேதை பிரக்ஞானந்தாவின் வெற்றியை எண்ணி அனைவரும் மகிழ்ச்சி அடைவதாக கூறியிருக்கிறார். புகழ்பெற்ற செஸ் சாம்பியனுக்கு எதிராக அவர் வெற்றி பெற்றதை எண்ணி பெருமை கொள்வதாக கூறியிருக்கும் பிரதமர், பிரக்ஞானந்தாவின் எதிர்கால முயற்சிகள் சிறப்பாக அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
சட்டப்பேரவையை கூட்டுமாறு எந்த பரிந்துரையும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வழங்கவில்லை என ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேற்குவங்க சட்டப்பேரவை விவகாரம் குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் விவகாரத்தில் முடிவெடுக்கும் உரிமை மாநில அமைச்சரவைக்கு இருப்பதாகவும் இதுகுறித்து முதலமைச்சர் தனியாக எந்த பரிந்துரையையும் ஆளுநருக்கு அனுப்பவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த கோப்புகளோ மசோதாக்களோ ஆளுநரின் ஒப்புதலுக்காக நிலுவையில் இல்லை எனவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 75வது சுதந்திர ஆண்டை கொண்டாட டெல்லியில் உள்ள டென்மார்க் தூதரகம் மூவர்ணங்களில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு முதல் மூவர்ணங்களில் தூதரக அலுவலகம் ஜொலித்து வருகிறது. வரும் 27ஆம் தேதி வரை கட்டடங்கள் மின் விளக்குகளால் ஜொலிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹிஜாப் வழக்கை விசாரிக்கும் நீதிபதிகள் குறித்து விமர்சித்த கன்னட நடிகர் சேத்தன் அஹிம்சா கைது செய்யப்பட்டுள்ளார். கல்வி நிறுவனங்களில் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிந்து வர கர்நாடகாவில் சில இடங்களில் தடை விதிக்கப்பட்டது. இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் போராட்டங்களும் வெடித்தன. இது தொடர்பான வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதியை விமர்சனம் செய்து நடிகர் சேத்தன் அஹிம்சா சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இதனையடுத்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், மத உணர்வை புண்படுத்துதல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். காஷ்மீர் சுற்றுவட்டார பகுதிகளில் அடைமழையை போன்று கடும் பனி கொட்டி வருகிறது. ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி வரும் பனியால் சாலைகள் முழுவதும் முழங்கால் உயரத்திற்கு வெண்போர்வை போர்த்தப்பட்டது போன்று காட்சியளிக்கின்றன. இதனால் அப்பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் குடைகளை பிடித்தவாறே அன்றாட பணிகளுக்காக வெளியே சென்று வருகின்றனர். வீடுகளின் கூரைகள் மற்றும் திறந்த வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் மேற்பரப்பிலும் அடர்பனி படர்ந்து காணப்படுகிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தென் தமிழகம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. பிப்ரவரி 25, 26ஆம் தேதிகளில் தென் தமிழகம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 27ஆம் தேதி தென் தமிழகம், நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. நிர்வாகத்தை அறங்காவலர்கள் வசம் ஒப்படைக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தமிழக கோயில்களில் எந்தவிதமான நியமன உத்தரவும் இல்லாமல் செயல் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறி DR ரமேஷ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 1000க்கும் மேற்பட்ட கோயில்களில் 5 ஆண்டுகளுக்கு மேல் செயல் அலுவலர்கள் நிர்வகித்து வருவதாகவும் அவர்களை திரும்ப பெற்று அறங்காவலர்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை நீதிபதிகள் முனீஸ்வர்நாத் பண்டாரி, பரத சக்கரவர்த்தி அமர்வு விசாரித்தது. அப்போது வழக்கை தாக்கல் செய்ய மனுதாரருக்கு எந்த உரிமையும் இல்லை என்று அரசு தரப்பு வாதிட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்தனர். சென்னையிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் பயணிகளுக்கு மேற்கொள்ளப்படும் ராபிட் பரிசோதனை நிறுத்தப்பட்டுள்ளது. பிற நாடுகளில் இருந்து துபாய், அபுதாபிக்கு வரும் பயணிகள் 6 மணி நேரத்திற்கு முன்பு ராபிட் பரிசோதனை மேற்கொள்வது கட்டாயம் என அறிவித்திருந்தது. இதனால் கடந்த ஓராண்டாக சென்னை விமான நிலையத்தில் ராபிட் பரிசோதனை மையம் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது துபாய் வரும் பயணிகளுக்கு அந்நாட்டு விமான நிலையத்திலேயே இலவசமாக ராபிட் பரிசோதனை செய்யப்படுகிறது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் ராபிட் பரிசோதனை செய்வது கட்டாயம் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் சென்னை வரும் பயணிகளுக்கு RT-PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒப்பந்த வடிவிலான கூலி உயர்வு கோரி பல்லடம் அருகே விசைத்தறி உரிமையாளர்கள் 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூலி உயர்வு கோரி ஜனவரி 9ஆம் தேதி முதல் விசைத்தறி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் சுவாமிநாதன் முன்னிலையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பல்லடம் ரகத்திற்கு 15%, மற்ற ரகங்களுக்கு 19% என கூலி உயர்வு தருவதாக உடன்பாடு எட்டப்பட்டது. இதையடுத்து பல்லடம், மங்கலம், வேலம்பாளையம் உள்ளிட்ட 4 சங்கங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றன. எனினும் சோமனூர் உள்ளிட்ட 5 சங்கங்கள் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் 700க்கும் மேற்பட்டோர் 2வது நாளாக கார்னாம்பேட்டையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
புதுக்கோட்டை அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் 4.5 அடி நீளம் கொண்ட பாம்பு பிடிபட்டது. பாலையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் சமையல் கூடத்தில் புகுந்த கொம்பேரி மூக்கன் பாம்பை தீயணைப்பு துறையினர் பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆலங்குடி அருகே பாம்பான் விடுதி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் நிதிஷ்குமார் என்ற மாணவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். அவரது இறப்பிற்கு பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் கடித்ததை காரணம் என கூறப்பட்ட நிலையில் அந்த பள்ளி வளாகத்தில் பாம்பு ஒன்று பிடிபட்டது. இந்நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு பள்ளியின் வளாகத்தில் பாம்பு பிடிபட்டுள்ளது. இதனால் அனைத்து பள்ளிகளிலும் உடனே ஆய்வு செய்து தூய்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீனாவில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியின் முக்கியமான தருணங்களை பதிவு செய்யும் விதமாக பிரம்மாண்டமான ட்ரோன் கண்காட்சி நடைபெற்றது. 1000 ட்ரோன்கள் பங்கு பெற்ற இந்த கண்காட்சியில் விளையாட்டுகள் மற்றும் விளையாட்டு வீரர்களின் உருவங்கள் தத்ரூபமாக விண்ணில் ஒளிர்ந்தன. பல்வேறு வண்ணங்களில் ஒளிர்ந்த ட்ரோன் காட்சிகள் பார்வையாளர்களை வியக்க வைத்தன. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. சுகேஷ் சந்திரசேகர் மீதான 200 கோடி பண மோசடி வழக்கு குற்றப்பத்திரிகையில் மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூரின் பெயர் சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ளது. 200 கோடி ரூபாய் பண மோசடி தொடர்பான வழக்கில் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. இதில் மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூரின் பெயர் இடம்பெற்றுள்ளது. சுகேஷின் மனைவி லீனா மரியபால் ஜான்வி கபூரை ஒரு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்ததாகவும் அவருக்கு பரிசு பொருட்கள் மற்றும் 18 லட்சம் ரூபாயை வங்கிக் கணக்கில் மாற்றம் செய்ததாகவும் அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோன்று பாலிவுட் நடிகைகள் சாரா அலிகான், பூமி பெட்னேக்கர் பெயர்களும் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளன. இதில் கடந்த ஆண்டு சுகேஷ் சந்திரசேகர் சாரா அலிகானை தொடர்பு கொண்டு விலை உயர்ந்த வாட்ச் மற்றும் பரிசு பொருட்களை அனுப்பியது தெரியவந்துள்ளது. இந்த மூவரும் ஏற்கனவே காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்த நிலையில் தற்போது குற்றப்பத்திரிகையில் நடிகைகளின் பெயர்கள் சாட்சியங்களாக சேர்க்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் 4ஆம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் மாலை 6 மணி வரை சுமார் 60% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் கடந்த கால தேர்தல் வெற்றி தோல்விகள் குறித்த தகவல்களை வரைகலை வாயிலாக பகிர்ந்து கொள்கிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. 4வது கட்ட வாக்குப்பதிவுல என்னென்ன காரணிகள் அடிப்படையாக வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக மாறி இருக்கக்கூடும் அப்படிங்கறத நம்ம மேஜிக் பால் மூலமா பார்க்கலாம். கடந்த 2012 தேர்தலை பார்த்தோம்னா அப்போ சமாஜ்வாடி கட்சி 39 இடங்களை கைப்பற்றி இருந்தாங்க. அவங்களுடைய வாக்கு வங்கிங்கிறது 31.47 இருந்தது. ஆனா அது 2017 தேர்தலில் அப்படியே தலைகீழாக மாறி இருந்தது. பாரதிய ஜனதா 50 இடங்களை கைப்பற்றி இருந்தாங்க. அதனுடைய கூட்டணியோட சேர்த்து 51 இடங்கள். இப்போ பாரதிய ஜனதா வசம் 51 இடங்கள் இருக்கு. இந்த 51 இடங்களை பாரதிய ஜனதா தக்க வச்சிருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது ஒரு புறம் இருக்க, காங்கிரஸ் இப்போ ஒரு அண்டர் டெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை காங்கிரஸ் மறுபடியும் தக்க வச்சுக்க போகுது. ஆக இந்த 9 மாவட்டங்களை பார்க்கும் பொழுது இது ரொம்ப டஃப்பான ஒரு ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடிப்படையான சில காரணிகள் பாரதிய ஜனதாவிற்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கக்கூடும். குறிப்பிட்டு சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு என்னன்னா, அண்மையில் இப்ப நடந்த அந்த லக்கிம்பூர் கேரி சம்பவம், விவசாயிகள் இறந்து போனது, அதுக்கப்புறம் விவசாயிகள் அரசு மேல இருக்கக்கூடிய அதிருப்தி, அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பின்மை, பொருளாதார பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள், இது எல்லாமே பாரதிய ஜனதாவுக்கு மீண்டும் இந்த இடத்துல அதே மாதிரியான ஒரு வாக்கு வங்கியை தக்க வச்சு கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனா சமாஜ்வாடி முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இது எல்லாத்தையும் எதிர்மன நிலையா பார்க்கக்கூடிய மக்கள் சமாஜ்வாடியை நோக்கி நகரக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு களத்திலிருந்து சில கேள்விகளையும் பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க அப்போ காஸ்ட்ல இருக்கிறவங்க, அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த குர்மி கம்யூனிட்டி, இவங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது வெற்றியை தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு இருக்கு. அட் த சேம் டைம் யாதவ் கம்யூனிட்டியுடைய வாக்கும் முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கியும் இந்த பகுதிகளில் குறைவா இருக்கு. ஸோ அது பிஜேபிக்கு சாதகமான ஒரு போக்கு கொடுக்குமா அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது. ஆனா இந்த 2 தொகுதிகளுமே காங்கிரசினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. ரேபரேலி போன்ற இந்த இடம், இதுலதான் காங்கிரஸ் கடைசி முறை வெற்றி பெற்றிருந்தது. இந்த 2 இடங்களையும் காங்கிரஸ் தக்க வச்சுக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. ஓவராலா இந்த
ஃபேஸில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட தலித் ஓட்டர்ஸ்னுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. அவங்க வந்து ஒரு 30% பாப்புலேஷன்ல வந்து இந்த பகுதிகளில் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய வாக்கு வங்கியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கடந்த முறை ஒரு பெரிய சங்க்ல வந்து பாரதிய ஜனதா இந்த இடத்துல கைப்பற்றி இருந்தது வந்து பசி தலித் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியினுடைய வாக்கு வங்கி தான் கிடைச்சது. அப்போ அதுவும் இந்த தடவை அவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏன்னா பாரதிய ஜனதாவினுடைய மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல இந்த 9 மாவட்டங்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. பெண்களின் நலனுக்கு பாஜக அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கியில் தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி ஈடுபட்டார். அங்கு பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் முந்தைய அரசு விவசாயிகளுக்கு எதுவும் செய்யவில்லை என்று கூறினார். வம்சாவளிகள் இங்குள்ள மக்களுக்கு பல ஆண்டுகளாக நியாயம் வழங்கவில்லை என்றும் ஏழைகளை அவர்கள் காலடியில் வைக்க விரும்பியதாகவும் சாடினார். உத்தரப்பிரதேசத்தில் ஏழைகளுடன் பாஜக அரசு நிற்பதாகவும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் ஏழைகளுக்கு திட்டங்கள் வழங்குவதாகவும் மோடி பேசினார். இஸ்லாமிய பெண்களின் வலியை எதிர்க்கட்சிகள் உணரவில்லை என்று கூறிய பிரதமர் முத்தலாக் என்பது இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பற்றதாக இருந்தது என்றும் அதனை தங்கள் அரசு நீக்கியதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய பிரதமர் பெண்களின் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் உத்தரப்பிரதேசத்தின் வளங்களை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தவில்லை என்றும் கூறினார். இதேபோன்று பஹாரியா பகுதியில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் பாஜக மீது மக்கள் ஆக்ரோஷமாக இருப்பதாக கூறினார். மார்ச் 10ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாவதாகவும் மார்ச் 11ஆம் தேதி யோகி ஆதித்யநாத் லக்னோவில் இருந்து அவரது சொந்த ஊரான கோரக்பூருக்கு விமானத்தில் சென்று விடுவார் என்றும் பேசினார். மேலும் பல்வேறு அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.